எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் புடலங்காய் காய்த்திருக்கிறது. அற்புதமான காட்சி. புடலங்காய், அதே போல் பீர்க்கங்காய் காய்த்திருக்கிறது. பாவக்காய் கொடியெலாம் நிறைய இருக்குது. கத்திரிக்காய் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாடி தோட்டத்தின் மூலம் எங்கள் வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. இது சுண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் சுண்டைக்காய். அதே மாதிரி நம்மளுடைய மாடி தோட்டத்தில் வெண்டைக்காயிலிருந்து எல்லா காய்கறிகளும் தொடர்ந்து விளைந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் இது மாதிரியான மாடி தோட்டம் வச்சு, இது அவரைக்காய் செடி, இந்த மாதிரி மாடி தோட்டம் வச்சு அற்புதமாக, இது கருவேப்பிலை செடி யூஸ் பண்ணியிருக்குது. இந்த மாதிரி இது கூட சிகப்பு பூசணிக்காய் கூட பூ பூத்துருக்கு. காய் இனிமேல் தான் எடுக்கும்னு நினைக்கிறேன். அது காய்க்கான பூலாம் கூட இங்கே இப்போ தான் காய்க்கு பூ ஆரம்பிச்சிருக்கு. புடலங்காயெல்லாம் காய்ச்சிருக்கு. இதுபோல் நாமும் இயற்கை விரும்புபவர்கள் இயற்கையாக எல்லா செடிகளையும், நமக்கு தேவையான செடிகளை மாடி தோட்டத்தில் வச்சா 2 நன்மை நடக்கும். ஒன்று நமக்கு கூலிங், அதாவது வெப்பத்திலிருந்து வெப்பம் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். 2வது விஷயம் இது மிளகாய் செடி, மிளகாய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த மிளகாயெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள். அதில் 2வது விஷயம் நம்மளுடைய உணவு இயற்கையான உணவு கிடைப்பதற்கான வழிவகைகள் உண்டு. இப்போ எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த விதமான இந்த யூரியான்னு சொல்லக்கூடியதோ இல்லை மற்ற உரங்களையும் நாங்கள் போடுவதில்லை. இங்கே கூட பார்த்திங்கன்னா நிறைய பாருங்கள் பூச்சியாக இருக்கும் பாருங்கள். மரவட்டெல்லாம் நிறைய இருக்குதா பாருங்கள். ஏன்னா அந்த உயிரினங்கள் வாழ்வதற்கு காரணம் எங்களது எல்லாமே இயற்கையான எதையுமே செயற்கையான உரங்களை நாங்கள் போடுவதில்லை. ஒன்லி இயற்கையான எருக்கள் தான் நாங்கள் போடுகிறோம். அதனால தான் நிறைய இங்கே எந்த விதமான மருந்தும் இல்லாமல் இயற்கையான காய்கறிகளை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இது எனக்கு ஒரு சந்தோஷமான ஹாபி. பாருங்க, எல்லாமே கத்திரிக்காயெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள். இது காலையில் எனக்கு எக்ஸசைஸாகவும் இருக்கும். அதே டைமில் இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் பறிக்கிறேன். எக்ஸசைஸாகவும் இருக்கும். அதே டைமில் இது வெண்டைக்காய் பறிச்சிருக்கேன். இதெல்லாம் நமக்கு ஒரு ஆரோக்கியமான உணவாகவும் கிடைக்குது. அதே டைமில் நாம் எளிதாக இங்கே ஆட்டு சாணம், மாட்டு சாணம் இதை வச்சு தான் நாங்கள் பயிரே செய்கிறோம். ஒரு அரை கிரவுண்டு தான். அந்த அரை கிரவுண்டில் மாடி தோட்டத்தில் எவ்வளோ பேருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 குடும்பங்களுக்கு தேவையான காய்கறிகள் இங்கே கிடச்சிரும். அதுதான் விஷயமே. அதனால் நாம் இயற்கையாக நிறைய விஷயங்களை செய்யலாம். இது சுரக்காவுடைய கொடி இனிமேல் தான் பூத்துருக்குது. இனிமேல் தான் காய்க்கும். இது புளிச்சக்கீரை, அதே மாதிரி அவரைக்காய், அதே போல் குருவிகளுக்கு கம்பு செடியெலாம் கூட வச்சுருக்கோம். கம்பு இது செடி குருவிகள் வளர்க்குறதுக்கு அது அழகாக சாப்பிடும் அந்த கம்புகளை. அதனால் இந்த மாதிரி இயற்கையாக வாழ்வதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் சென்னையில் மாடி என்பதை சும்மா டைல்ஸ் போட்டு வேஸ்ட்டாக வச்சுருக்காங்க. மேலே அங்கே கூட பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில்
டைல்ஸ்லாம் போட்டு அற்புதமாக வச்சுருக்காங்க. ஆனால் யூஸ் இல்லாமல் நாம் இந்த மாதிரி பயன்படுத்தினோன்னா, யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நிறைய காய்கறிகள் மட்டுமல்ல, நமக்கு வந்து ஹீட்டு கீழே இறங்காமல் இருக்கும். அது முக்கியமான விஷயம். ஆனால் என்ன ஒன்றுனா, இங்கே வந்து தோட்டம் அமைப்பது என்பது ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும். ஏன்னா கீழே அப்படியே தளத்து மேலே வச்சா தளம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி ஹாலோ பிளாக் கல் வச்சு, அந்த ஹாலோ பிளாக் கல் மேலே தான் எல்லா விதமான இதுவும். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜு பொட்டி, ஆனால் அது கீழே ஹாலோ பிளாக் கல் இருக்கும். அப்போது அந்த தளத்துக்கு தண்ணி வந்து கீழே போகாத, அது ஊறாத மாதிரியும் இருக்கும். அதே டைமில் காஞ்சிரும், தண்ணி ஊற்றி முடிச்சா காஞ்சிரும். ஸோ தளத்துக்கு எந்த விதமான சேதாரம் வராமல் இருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு நாள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு 4 நாள் ஊற்ற வேண்டியதில்லை. நன்றாக கீழே தளமும் காஞ்சிரும், அதே டைமில் தண்ணிகளும் வந்து நிறைய இருக்கும். அதனால் வந்து நாம் வந்து இயற்கையாக எந்த விதமான மருந்தும், அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சென்னையில் இப்போ வெண்டைக்காய் வேணும் அப்படின்னா மருந்து இல்லாத வெண்டைக்காய், மருந்து பயன்படுத்தாத வெண்டைக்காய்ன்றது இல்லை கத்திரிக்காய்ன்றது இன்றைக்கி நீங்கள் 1000 ரூபாய் ஒரு கிலோவுக்கு கொடுத்தா கூட கிடைக்காது. 1000 ரூபாய் ஒரு கிலோ கொடுத்தா கூட கிடைக்காது. அதே போல் கீரை, நான் சொன்னேன் பாருங்கள், இந்த புளிச்சை கீரையிலேருந்து எல்லா வகை கீரையும். இப்போ இது மழை சீசன்றதுனால நாங்கள் வந்து கீரை இப்போ போடலை. எல்லா வகை அரைக்கீரை, சிறுகீரை, எல்லா கீரையுமே நாங்கள் போடுவோம். இந்த கீரையெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய் வீட்டில் வந்து சமைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதெல்லாம் நிச்சயமாக வேறு வாய்ப்பே கிடையாது, எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா மருந்து போட்டு தான் வருது. நீங்கள் உங்களுக்கே தெரியும், கீரை ஃப்ரெஷ்ஷாக கடையில் நீங்கள் வாங்குறீங்கன்னா அது மருந்து போட்டிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கட் பண்ணி எடுத்து ஒரு சில நிமிடங்களில் சோர்ந்து போயிடும் கீரைகள். அந்த கீரை 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு நாள் கழிச்சும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னா கெமிக்கலில் அது நனைச்சி எடுத்தால் தான் அது அந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து கெமிக்கல் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி, இப்போ பார்த்தீங்க புளிச்சக்கீரை அப்படியே கட் பண்ணி அப்படியே எடுத்து சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இந்த சுண்டைக்காய்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், இது இந்த பக்கத்தில் இருக்க சுண்டைக்காய், அந்த பக்கமும் சுண்டைக்காய் காய்ச்சிருக்கு. சுண்டைக்காய் செடி இதெல்லாம், இந்த சுண்டைக்காயெல்லாம் தெரியுது அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக எந்தவித மருந்தும் இல்லாமல், அதே போல் நம்மளுடைய இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளை நாம் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி பாவக்காய் செடி கூட பார்த்திங்கன்னா, பாவக்காய் இப்போ தான் பறித்து முடித்தேன் பாவக்காவை, இருந்தாலும் பாவக்காய் இருக்குது பாருங்கள், இன்னும் இருக்குது, இன்னும் மொத்தமாக அந்த பாவக்காய்லாம். இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் பாவக்காய் கொடி. அது மாதிரி எங்கள் வீட்டில் கரும்பு இருக்குது பாருங்கள். இந்த பொங்கலுக்கு கரும்பு எங்கள் வீட்டிலேருந்து சென்னையில் நாங்களே கரும்பு வச்சுருக்கோம். பொங்கலுக்கு எங்கள் வீட்டு கரும்பை தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். இதுலேயே பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8 கரும்பு, பெரிய கரும்பே இருக்குது. அதாவது எங்கள் வீட்டுக்கு போக மற்றவங்களுக்கு கூட கரும்பு கொடுக்கலான்ற சூழ்நிலையில் இருக்குது. அதனால் நண்பர்கள், இது சென்னையில் இருக்கவங்க மட்டும் இல்லை, கிராமத்தில் இருக்கவங்க கூட சரி, நகரங்களில் இருக்கக்கூடியவங்களும் சரி, இந்த மாதிரி மாடி தோட்டத்தை போடுங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கூட என்னை கேளுங்க, நான் ஐடியாஸ் எல்லாம் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நிறைய காய்கறிகள், நிறைய செடிகளை வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. டவுட் எதனா இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அதே மாதிரி இயற்கையாக வாழ்வோம், அதுதான் முக்கியமான விஷயமே. இயற்கையாக சாப்பிட்றது சாதாரண விஷயம் இல்லை. இங்கே கூட ஒரு புளிச்சக்கீரை இருக்குது பாருங்கள், இங்கே கூட ஒரு புளிச்சக்கீரை இருக்கா. இந்த புளிச்சக்கீரைலாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், வெண்டைக்காய் அப்படியே வெண்டைக்காவை எடுத்து அப்படியே அலம்பிட்டு சாப்பிட்லாம்.
எந்த விதமான இதுவும் கிடையாது. நாங்கள் எந்த மருந்தும் தெளிக்க மாட்டோம். அது சப்போஸ் பூச்சடித்தா கூட பாருங்க, லைட்டாக பூச்சடிச்சிருக்கா, பூச்சடித்தா கூட நாங்கள் என்ன பண்ணோம்னா அதை அப்படியே கட் பண்ணி போட்டுருவோம். அதை வந்து இது பண்ண மாட்டோம், அதாவது மருந்தடிக்கிற விஷயத்த செய்யவே மாட்டோம் நான். ஸோ இயற்கையாக வந்து நமக்கு உணவு கிடைக்கிறதுன்றது தான் விஷயம். அதனால் நீங்களும் நண்பர்களும் இந்த மாதிரி மாடி தோட்டத்தை செய்யலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வெளியில் போய் வாக்கிங் போடுவோம், உடம்பு நலன்னு இருக்காதுக்காக வாக்கிங்லாம் போவோம். அந்த வாக்கிங் போகிறதுக்கு பதிலாக நிச்சயமாக இந்த மாதிரி வேலை செய்தால், இந்த தண்ணி ஊற்றுறது, இந்த செடியில் வேலை செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸு. இது பாருங்கள், அரைக்கீரை அது கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு. அரைக்கீரை இதெல்லாம் அரைக்கீரைலாம் அப்படியே கட் பண்ணி அப்படியே எடுத்து சமைச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். மருந்து இல்லாமல் அப்படியே எடுத்து அப்படியே சமைச்சு சாப்பிட்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து பெரிய விசேஷம். நமக்கு இருக்கிற இடத்துல தாராளமாக இந்த மாதிரி வந்து தோட்டத்தை வைத்து செய்யலாம். எக்ஸசைஸாகவும் இருக்கும். அதே போல் நமக்கு வந்து ஆரோக்கியமான உணவு வகைகளாகவும் இருக்கும். அந்த உணவு வகைகள் என்பது நமக்கு உடலுக்கு வந்து நல்லதை பயக்கும். ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து 80 வயசு 100 வயசு 120 வயசு வாழ்ந்தார்கள்னா மருந்து இல்லாத உணவு, ஆரோக்கியமான உணவு தான் வந்து அவர்களை அவ்வளோ நாள் வாழ வச்சுது. அதனால் நண்பர்கள் நீங்கள் கூட வந்து இந்த மாதிரி தோட்டங்களை அமைக்கலாம். உதவி ஏதாவது வேணும்னா கூட ஆலோசனை கேளுங்க, நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். எங்களுடைய தோட்டம் மாடி தோட்டம், அரை கிரவுண்டு, இல்லை கிட்டத்தட்ட ஒரு 4 குடும்பத்துக்கு கம்மி இல்லாமல் காய்கறிகள் எடுக்கலாம். ஈல்டு அந்த அளவுக்கு கிடைக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். தோட்டத்தின் கதை. நன்றி நண்பர்களே. மாடி தோட்டத்தின் கதைன்னு கூட சொல்லலாம். நன்றி.